ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் முத்துகிருஷ்ணன் ராமானுஜாசன். அடியேன் இன்றைக்கு இராமானுஜ நூற்றந்தாதியில் 7வது பாசுரம் சேவிக்கப் போகிறேன். அந்த பாசுரத்தின் விளக்க உரையை எளிய முறையில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கூறப்போகிறேன். அந்த பாசுரம் சேவிப்பதற்கு முன்பாக அடியேன் ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் ஜிஎஸ் சுவாமிகளையும் எல்லாரோட திருவடியும் சேவிச்சுட்டு அடியேன் பாசுரம் தொடங்குவேன். இதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த பாசுரம் அடியனுக்கு ரொம்ப பிடித்த பாசுரம். ஏனென்றால் கூரத்தாழ்வார் இதில் அவரை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த பாசுரம் அடியனுக்கு ரொம்ப பிடித்தமான பாசுரம். ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜிஎஸ் சுவாமி திருவடிகளே சரணம், ஆச்சாரிய சுவாமி திருவடிகளே சரணம், பரமபாகவத சுவாமிகள் திருவடிகளே சரணம், என் தாய் தந்தை திருவடிகளே சரணம். பாசுரம் அடியேன் கூறுகிறேன். மொழியை கடக்கம் பரம்புகழான் வஞ்சமொக்குரம்பாம் குழியை கடக்கம் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடியபெண் பழியை கடத்தமி ராமானுசன் புகழ்பாடே அல்லாஹ் வழியை கடத்தால் எனக்கு இனியாதம் வருத்தமன்னே மொழியை கடக்கம் பெரும்புகழான் வஞ்சமொக்குரம்பாம் குழியை கடக்கம் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடியபின் பழியை கடத்தம் இராமானுசன் புகழ்பாடே அல்லாஹ் வழியை கடத்தல் எனக்கினியாத வருத்தமன்னே. அடியேன் இப்பொழுது இராமானுஜ நூற்றந்தாதியின் 7வது பாசுரத்திற்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும் அடியேன் விளக்க உரை எளிய முறையில் சொல்லப்போகிறேன். இதில் திருவரங்கத்தமுதனார் அவரை பற்றி சொல்லி இருக்கிறார். அதில் எவ்வாறு நாம் இருக்க வேண்டும், எதையெல்லாம் நாம் செய்யக்கூடாது, எதையெல்லாம் நாம் செய்யணுன்ற மாதிரி அவர் நினச்சி அவரையே பற்றி கூறியிருக்கிறார். இதில் எடுத்துக்காட்டாக கூரத்தாழ்வாரை பற்றி சொல்லியிருக்கிறார். அதாவது கூரத்தாழ்வார் காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில், காஞ்சிபுரம் டவுன்லேருந்து கூரம் என்னும் கிராமத்தில் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கார். அங்கே கூரத்தாழ்வார் நிறைய கைங்கரியங்கள் பண்ணி வந்தார். அவர் பெரிய மகான். அவர் 1000-2000 ஏக்கர் நிலங்கள் உண்டு, இன்னமும் உண்டு. அங்கே தினமும் கைங்கரியங்கள் யார் கேட்டாலும் இல்லைன்னு சொன்னதே இல்லை. ஸோ என்ன மாதிரியான கைங்கரியங்கள் என்னன்னு மக்கள் கேட்டாலும் அனுதினமும் அவர் செஞ்சிட்ருந்தார். ஸோ இப்போ நம்ம அதை பற்றி பேசினா அடியனுக்கு இன்னும் இழுத்துட்டே போயிடும். அதனால் அடியன் இந்த பாசுரத்தின் விளக்க உரையை அடியன் கூறுகிறேன். திருவரங்கத்தமுதனார் இவற்றில் என்னென்ன விஷயங்களெல்லாம் நான் வச்சு நான் ரொம்ப ஆணவத்தில் நடந்து கொள்கின்றேன், ஒரு பகவத் கைங்கரியமாக போகிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத கூறியிருக்கிறார். அதாவது 4 முக்கியமான தவங்கள்: பிறவி, ஞானம், அனுஷ்டானம் ஆகியவைகளால் வரும் அகந்தையை, அதாவது பிறவியிலே நான் உயர்ந்த பிறவி அப்படின்ற மாதிரி கூறுகிறவங்களுக்கும், எனக்கு ரொம்ப ஞானம் உள்ளவன், நான் தான் அறிவாளி, கல்வியிலே நான் சிறந்தவன், அனுஷ்டானம் என்ன மாதிரி யார் இப்போ இதெல்லாம் எடுத்து செய்கிறது, இப்போ அன்னதானம் பண்ணால் நான் இங்கே இந்த கோவிலில் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணப்போ அந்த மாதிரி பெருமையாக பேசிக்கிறவங்க இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றார். அதாவது இந்த முக்கிய தவங்களாக பிறவி, ஞானம், அனுஷ்டானம் ஆகியவைகளால் வரும் அகந்தையை கடந்து அதாவது திருவரங்கத்தமுதனார் இந்த மாதிரியான விஷயங்களில் கடந்து புகழ்பெற்ற கூரத்தாழ்வானுடைய திருவடிகளை அடைந்தேன் என்றார். அதுதான் மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்ச முக்குறும்பாம்.
குழியைக் கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின். குழியைக் கடக்கும்னா இந்த மாதிரியான செருக்கு, பிறவி, ஞானம் இதெல்லாம் இருந்ததுன்னா குழியில் தான் போய் விழணும். ஆனால் நான் நம் கூறத்தாழ்வாரோட திருவடியை அடைஞ்சேன். ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய மகான். இப்போ தான் சொன்னேன், 1000-2000 ஏக்கர் வச்சு அன்னதான கைங்கரியங்கள் அனுதினமும் நைட்டு 12 மணி வரைக்கும் அன்னதான கைங்கரியங்கள் பண்ணிவிட்டு மணி அடிச்சுட்டு தான் அந்த நடையை சாத்துவாங்க. அதுவே வரதராஜ பெருமாளுக்கும் தாயாருக்கும் என்ன மணி அடிக்கிறாங்களேன்னு கேட்டு அது ஒரு பெரிய விஷயம் நடந்து தான் அந்த பெருமாளும் தாயாரும் ஓஹோ அவ்வளோ பெரிய மகானான்னு சொல்லி பேசிக்கிட்டதுனால ஆழ்வார், புறத்தாழ்வார் அவர் மனைவியோட எல்லாத்தையும் விட்டுட்டு, அவ்வளோ சொத்து பத்து, அவ்வளோ நகை வைரம் வைடூரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு கட்டின துணியுடன் அவர் ஸ்ரீரங்கத்துக்கு அந்த நேரமே அந்த கணமே அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. பெருமாள் ஓ அவ்வளோ பெரிய மகானா, அவ்வளோ பெரிய ஆளான்னு பெருமாள் வரதராஜ பெருமாள் பேசினதை கேட்ட இந்த விஷயத்தை திருக்கச்சி நம்பி சுவாமிகள் மூலயமா குறத்தாழ்வார் போனோடனே, எனக்கு கொடுத்ததே எல்லாம் அந்த நாராயணன், அந்த பகவான் தேவராஜன் தானே, இதெல்லாம் என்னோடய சொத்து, நான் அவ்வளோ பெரிய ஆளுன்னு எப்படி அச்சுச்சோ, நான் பெரிய ஆளே கிடையாதே, அந்த மாதிரி நம்ம செருக்கு அடையவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே விட்டுட்டு அவர் அங்கேருந்து அப்படியே நடைபயணமாக ஸ்ரீரங்கம் போய் ராமானுஜர் திருவடியில் சேர்ந்து அவர் திருவடி கைங்கரியமாக ராமானுஜருக்கு சிஷியராக இருந்து ஸ்ரீரங்கத்தில் அவரோட திருவடி கைங்கரியமாகவே ரங்கநாத பெருமாளுக்கு அனுதினமும் செஞ்சுட்டு இருந்தார். அப்பொழுது தான் திருவரங்கத்தமுதனார் இந்த ஸ்ரீரங்கத்தில் அந்த பெருமாளோட அன்றாட கைங்கரியத்தை பெருமாளுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்கள் விஷயத்தில் நான் தான் பெரிய ஆளுன்ற மாதிரி திருவரங்கத்தமுதனார் இருந்தார். அப்பொழுது கூறத்தாழ்வார் அவரிடத்துல பேசி, ராமானுஜர் அவர் நம்மளோட குருநாதர், அவர் சொல்படி கேட்டு நம்ம செயல்படுவோம், பெருமாளுக்கு ததியாராதனெல்லாம் இப்படி தான் பண்ணணும்னு அவர் ஒரு வரமுறை வச்சுருக்கார், அதன்படி செயல்படுவோன்ற மாதிரி கூறி அவரை சொல்லி புரிய வச்சு தென் அதுக்கப்புறமா தான் அவர் ராமானுஜர் திருவடியில் சேவிச்சுட்டு அவரோட சிஷியரானார். ஏன்னா நம்ம அகம்பாவத்தில் ஞானத்தில் நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய புத்திசாலி, நான் தான் பெருமாளுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கவே கூடாது. பெருமாள் எங்கே இருந்தாலும் நம்மளை தேடி வருவான், அவன் திருவடியே நினச்சிட்டு இருந்தா. ஸோ இவ்வாறு திருவரங்கத்தமுதனார் கூறுகிறார், ஞானமும் அனுஷ்டானம் பிறவி குணம் இவையெல்லாம் நான் விட்டு இந்த அகந்தையெல்லாம் கடந்து புகழ்பெற்ற கூறத்தாழ்வாருடைய திருவடியை அடைந்தேன். அதைத் தொடர்ந்து எம்பெருமானார் என்னை எல்லா பாவங்களிலும் காப்பவர் என்பதையும் அவருடைய திருக்குணங்களை பற்றி பாடுவதன் மூலம் எனக்கு மனசில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக, ரொம்ப சந்தோஷம், அவர் மீது அதீத காதல் இருக்குது. ஸோ ராமானுஜரை பற்றி பாட பாட எனக்கு ரொம்ப சந்தோஷமும் கிடைக்குது. அதனால் என் மனசில் ஒரு பிரேமத்தை உணர்ந்தேன். எனவே இதுக்கப்புறம் எனக்கு நம்ம இயல்பான நிலையில் எதிரான தவறான வழிகளில் செல்லாமல் இருப்பது இனிமேல் எனக்கு சுலபமாயிற்று. இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு தவறான நிலைக்கு நான் போக மாட்டேன். ஏன்னா நான் பகவான் எம்பெருமானாரை பற்றி கல்யாண குணங்களை பாடுறதும் கூறத்தாழ்வாரோடு சேர்ந்து கைங்கரியங்களில் ஈடுபடுறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி எனக்கு எந்த ஒரு கெடுதலான நிலைகள் ஏற்படாது அப்படின்னு சொல்லி சந்தோஷமான விஷயத்தை சொல்லி கூறி முடிக்கிறார். இப்பொழுது ஆங்கிலத்தில் என்ன விளக்கம் என்பதை எக்ஸ்பிளனேஷன், சிம்பிள் எக்ஸ்பிளனேஷனை பற்றி நம்ம அப்படின்னு கூறப்போகிறோம். தி திருவரங்கத்தமுதனார் he stated that having overcome the deep pit of pride that arises from the birth, the knowledge and spiritual practices, I reached the holy feet of our revered leader of Kuratalvar, who is renowned and firm in his spiritual path. After that, being inspired by love, I began to sing the divine qualities of Sri Ramanujar, that is Emberumanar, who rescue us from sins and other difficulties. Now,
avoiding paths that are against our true nature is no longer difficult for me. Thank you.